ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமேசானில் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்பிள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு அப்டேட் கொடுத்துக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் வந்துட்டு ஏதாவது நேரில் மீட்டப் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் கேட்டிருந்தாங்க. நேற்று போட்டிருந்த வீடியோலேயே வந்துட்டு உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதேமாதிரி இந்த வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு கோயம்புத்தூர் ஒரு அப்டேட் ஒரு மீட்டப் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபார்ம் வந்து லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே வந்துட்டு என்னைக்கு டேட், எந்த டைம், எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அந்த டிஸ்கிரிப்ஷனில் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபார்ம்ஸை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு யாரும் வேணால் வரலாம். இதனால் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னோட இன்ட்ராக்ட் பண்ணலாம். நான் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயம் ஷேர் பண்ணலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு கீப் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்துட்டு ஃப்ரெஷர்ஸில் அமேசானில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த கேண்டிடேட் கிட்ட இருக்க டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி a very analytical, able to justify decisions and approaches with the data, be able to deal with a high degree of ambiguity, then be able to take complex problem and break it down similar digestible chunks, and be able to define logical and step-by-step approach to achieving a lofty goal, be comfortable with the process and progress design and analysis, have a ability to influence without any authority, by the using data and facts, be able to with the varied stakeholders and their trust, then they have a good understanding and macro and a sequel with a hands on experience அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேக்ரோ அண்ட் சீக்வலில் வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து இந்த ஜாபோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டப் a robust process and drive improvement projects and object to maximize consumer experience, identify the plan, execute automations project with the team, then they create a SQL, data SQL, Amazon S3 and quick site to the approve actionable insights, then support the business growth, consider the environments with the fruitful and innovative solutions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் டேட்டா அனாலிசிஸ் பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பிக் டேட்டா யூஸ் பண்ணி சீக்வெல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கான இன்சைட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் அனலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் வந்து எங்கே பேக்லாகில் இருக்குது, அது எப்படி ரெட்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக கொடுக்கணும், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃப்ரம் த அதர் ஜியோகிராஃபிக்கல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் தி டூல்ஸ் அண்ட் ப்ராசஸ் டு மினிமலைஸ் அந்த எண்ட் டு எண்ட் சப்ளை செயின் லாசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இதுக்கப்புறம் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக வேணும். ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுங்கிற ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி ரன் ஆகுதுங்கிற ஒரு ஃபுல் அனாலிசிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அபவுட் தி டீம் வந்து பேசிக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் படித்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. தென் பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு நாலேஜ் ஆஃப் சீக்வல், பைத்தான், ஆர், ஸ்கிரிப்டிங் அண்ட் MS Excel, டேபிள் ஜாயின்ஸ் அண்ட் அக்ரிகேட் அண்ட் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து சீக்வல் பேக் அண்ட் டேட்டாபேஸில் வந்து கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும். தென் பைத்தான்லேயும் நாலேஜ் இருக்கணும். தென் ஆர் அண்ட் ஸ்கிரிப்டிங்லேயும் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MS ஆஃபீஸில் MS Excelல கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் MS Excelலையும் சரி சீக்வல்லையும் சரி உங்களுக்கு வந்து டேபிள், இப்போ வந்து ஒரு 2 டேபிள் கொடுத்துட்டு அந்த டேபிளை ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. தென் அக்ரிகேட்டல் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. சீக்வல்லையும் சரி எக்ஸல்லையும் சரி அந்த 2 ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆர் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு இப்போ உங்களுக்கு யாராவது அமேசானில் வந்து ரெஃபரலுக்கு கொடுக்க இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் இந்த ஜாப் ஐடியை ஷேர் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை வந்து ரெஃபர் பண்ண சொல்லலாம், மூவ் பண்ண சொல்லலாம். அது வந்து ஈஸியாக ஒரு மூவ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இல்லை நான் வந்து டேரெக்டாகவே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட லாகின் பேஜ்க்கு வரும். உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இல்லை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உங்களோட
இங்கே கீழே இருக்குது கிரியேட் நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஜாப் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஒர்த்தபுளாக இருந்தால் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து மெயில் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அமேசானில் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இல்லை இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணும் அப்படின்னா ஸோ அமேசானில் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறத வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் மீட்டப்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி மீட்டப்கான ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதுக்கு வந்துட்டு பேக்கெண்டில் கண்டிப்பாக ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கேட்டுக்கலாம். நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ நிறைய விஷயம் நானும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களும் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கோயம்புத்தூர் மீட்டப்பில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.